வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 8வது பே கமிஷன் பற்றி ஜேசிஎம்மோட செக்ரட்டரி வந்து ஸ்ரீ சிவகோபால் மிஸ்ரா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்வீட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பற்றியும் அதே போல் பே லெவலோட மர்ஜ் பற்றி இங்கே வந்து முக்கியமாக அவரே வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 66 பாயிண்ட்டை வந்து இங்கே வந்து அவர் மென்ஷன் பண்ணி கமிட்டிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 8வது பே கமிஷனோட கமிட்டிக்கு வந்து இவங்க தரப்புலேருந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு வேணும், நீ கமிட்டி வந்து இதை கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற அந்த டிமாண்ட் ப்ரொபோசல் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பாயிண்ட் வந்து இருக்கிறதுனால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போகலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுமே வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இது வந்து டிஃபென்ஸ் சார்ந்தது மட்டும் இல்லை, ஓவராலாக இருக்கிற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா உங்களோட பேமெண்ட்டும் சரி, அதே போல் பென்ஷனும் சரி, இது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்ற அந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுற ப்ரொபோசல் தான், இது வந்து கடைசி தீர்வு கிடையாது. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு 8வது பே கமிஷனோட கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் அரசு ஊழியருக்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி இது வந்து கிடைக்கும். ஸ்ரீ சிவகோபால் மிஸ்ரா வந்து என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் சிவகோபால் மிஸ்ரா வந்து பண்ண ட்வீட்டு. ஸோ இதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷன் பற்றி அவங்க என்ன வந்து பேசினாங்களோ, அது என்ன வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இதில் வந்து குறிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 3.833 வந்து அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் புதுசாக வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மினிமம் வேஜ் குறைந்தபட்ச சம்பளம் வந்து 18,000லேருந்து 69,000 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே அதிகபட்ச வேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.25 லட்சமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம இந்த ட்வீட்டோட அடிப்படையில் இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த 66 பாயிண்ட்டுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் சேலரி இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6% வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பே லெவலை வந்து இவரே வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து அவங்க டேபிளாகவும் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த ட்வீட்டோட அடிப்படையில் தான் அந்த லெட்டர்லாம் நம்ம எடுத்து இந்த வீடியோ வந்து உங்கள் முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் பார்க்க போகிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 66 பாயிண்ட்டுக்கான லெட்ரு. ஸோ இதில் எல்லாமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம்மும் அதே போல் ஏஐடிஎஃப் ஆல் இந்தியா டிஃபென்ஸோட அந்த 2 பேருமே சேர்ந்து இந்த மெமரண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் பே வந்து 69,000 இருக்கணும். அது வந்து 5 ஃபேமிலி யூனிட் அடிப்படையில் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்லியிருந்தோம். 5 ஃபேமிலி யூனிட் வந்து கேட்குறாங்க, அது வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஏடிஆர் வந்து இந்த முறை குறைவாக இருக்கிறதுனால ஃபேமிலி யூனிட் மேலே தான் அதிகப்படியான வாய்ப்பு வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 1/1/2026 தான் கிடைக்கணும், அந்த டேட்டை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.833 வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, பென்ஷனருக்கும் சரி இதில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பென்ஷனருக்கும் கிடைக்கும். இவங்க கேட்டிருக்கிறதுபடி இவங்க கேட்குறாங்கன்ற பட்சத்தில் அதில் பெரும்பங்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு 6% வந்து இருக்கணும் பேசிக் பேயில். இதுதான் அவர் ட்வீட்லேயே வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் மினிமம் வந்து 5 முறை வந்து ப்ரமோஷனும் ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷனும் இருக்கணும். அது ஏசிபி இருந்தாலும் சரி, எம்ஏசிபி இருந்தாலும் சரி 30 வருஷத்தில், அதாவது 30 வருஷத்தில் மினிமம் 5 முறையாவது அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும். ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன் அதாவது எம்ஏசிபி ஏசிபி இது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ப்ரமோஷன் ஆகும்போது அந்த பே ஃபிக்ஸேஷனில் குறைந்தபட்சம் 2 இன்க்ரிமெண்ட் இருக்கணும். அது வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூட்டி டைமில் இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 crore வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 1/1/2024 அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணணும் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருக்காங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் சிஏ பில் வந்து பர் மந்த் வந்து 10,000 அதே போல் ஹாஸ்டல் சப்சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வந்து பர் சைல்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் டு த எக்ஸசிவ் இதுக்கு முன்னாடி பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷன் ரிவிஷனை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
நம்ம அதாவது பென்ஷன் அவுட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th பே கமிஷன் படி நம்மளுக்கு 50% நம்மளுக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 67% வந்து அதிகரிக்கணும். அதே போல் ஃபேமிலி பென்ஷனை வந்து இங்கே 50% வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது லாஸ்ட் பே ட்ராலேருந்து இது வந்து சொல்கிறோம் நம்ம. ஸோ லாஸ்ட் பே ட்ராலேருந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது ஃபேமிலி பென்ஷன்னா 30%, சர்வீஸ் பென்ஷனருக்கு 50% வந்து கிடைக்குது. அதை வந்து 50லேருந்து 67ஆகவும் 30லேருந்து 50ஆகவும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி மாறும்போது ஃபேமிலி பென்ஷனருக்கும் எவ்வளோ பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதுக்கான டீட்டெயிலான வீடியோ நம்ம ஓஆர்பி டேபிள் வச்சு அதோட பேசிக் அடிப்படையில் எவ்வளோ வந்து அதிகமாகலாம் அப்படின்ற கேல்குலேஷன் வீடியோ வந்து போடலாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 100 பேராவது நம்மக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீடியோ வந்து கொண்டு வரலாம் இந்த 11வது பாயிண்ட்டுக்கு. ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து 600 நாளாக வந்து அதிகமாகணும். அதே போல் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் 50% வந்து என்கேஷ்மெண்ட் வந்து 600 நாளாக வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதெல்லாம் லீவ் என்கேஷ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட்டும் 13வது பாயிண்ட்டும் லீவ் என்கேஷ்மெண்ட்டை பற்றி. 14வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரரி டியூட்டி டிடி மாதிரி போகிற இடத்துல அங்கே வந்து எல்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி டேக்ஸு அதே போல் லோக்கல் ஜர்னி இதுக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து என்டைல்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து எல்லா கேட்டகரிக்கும். 15வது பாயிண்ட்டில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் எம்ப்ளாயிஸ் அண்ட் பென்ஷனருக்கு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட இசிஹெச்எஸ் வந்து டிஃபென்ஸுக்கும் சிஜிஎஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சரியான முறையில் இன்னுமே வந்து பயன்பாட்டுக்கு வரலை. நம்மளால் முழுமையாக வந்து அதை பயன்படுத்திக்கவும் முடியல. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சிஜிஎஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஜிஎஸ் அண்டரில் அந்த இசிஹெச்எஸ்மே வரும். இசிஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு மட்டும், சிஜிஎஸ் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும். ஸோ இந்த சிஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு வெல்னஸ் சென்டரை வந்து கொடுக்கணும். அதே போல் எஃப்எம்ஏ வந்து யாரெல்லாம் எஃப்எம்ஏ வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பர் மந்த் வந்து 5000 ரூபா வந்து கொடுக்கணும். இப்போ 1000 ரூபா வந்து கிடைச்சிருக்கு, அது வந்து 5000 ரூபா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்ஷனேட் அப்பாயின்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்டிசிஇ ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் சரி எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருக்காங்க 18வது பாயிண்ட்ல. 19ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் இன்சூரன்ஸ் வந்து 1 கோடி ரூபாயும் அதே போல் பி குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கோடி ரூபாயும் வந்து கேட்குறாங்க. 20வது பாயிண்ட்ல வந்து மினிமம் கிராஜுவேட்டோட வேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் இந்த 33 வருஷம் அந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எடுக்கணும், சீலிங் லிமிட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கர்ப்ப காலத்துக்கான உமன் எம்ப்ளாயிஸ்க்கான அந்த லீவ் வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 45 நாள் வந்து பெட்டர்னிட்டி லீவ் வந்து மெயில் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் லீவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த உமன் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் லீவ் வந்து கேட்டிருக்காங்க. 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட் கேர் லீவ், அதாவது பெற்றோர்களை வந்து நாங்கள் கேர் பண்ணுறதுக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 நாள் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து வாழ்நாளில் 60 நாளாக இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 22லேருந்து 25 வரைக்கும் லீவ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பெண் எம்ப்ளாயி இருந்தாலும் சரி அவங்களுக்கும் அவங்களோட கர்ப்பகால பீரியடில் எவ்வளோ வந்து லீவ் கிடைக்கணும், இருக்கிறத வந்து எவ்வளோ அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ ரிகவரின்னு சொல்லிட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் படி WRL, EL அண்ட் HPL should be credited during WRLலே வந்து அதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எது முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். 28வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்டிசி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எல்டிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாரின் விசிட்டுக்கும் சரி அதே போல் லோக்கல் இருக்கிற ஆல் இந்தியாவும் சரி ஒரு முறை வந்து விசிட் பண்ணுறதுக்கான அந்த சர்வீஸை வந்து இங்கே கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்டுக்கும் பொருந்தும், அதே போல் மனைவியோட தாய் தந்தைக்கும் பொருந்தும். அதாவது எந்த எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்களோட தாய் தந்தையும் சரி அவங்களோட மனைவியோட தாய் தந்தைக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு அதாவது குடும்பமாக விசிட் பண்ணுற மாதிரி இது வந்து கேட்டிருக்காங்க எல்டிசி. அதே போல் 20 நாள் இஎல் என்கேஷ்மெண்ட் கொடுக்கணும் எல்டிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருக்காங்க. இந்த 30வது பாயிண்ட்ல ஜிபிஎஃப், என்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஓபிஎஸ்ல வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து இங்கே குறிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 31வது பாயிண்ட்ல 30 நாள் மினிமம் போனஸ் கேரண்டி வந்து கொடுக்கணும். ஆக்சுவல்
பேல அதே போல் டிஏவும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 32வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவலில் வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கான அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டேபிளே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் படி நம்ம வந்து இதை பார்க்கலாம். 33வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா HRA பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 40% மேலே இருக்கிற சிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்லேயும் அதே போல் 35% இருக்கிறவங்களுக்கு ஒய்லையும் 30% இருக்கிற ஜெட்லையும் வந்து கொடுத்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து டிஏடிஆர் வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்ஆருக்கான அந்த ஸ்லாபு. அடுத்து 34 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் அலவன்ஸை வந்து அதிகப்படுத்தணும். அதே போல் 10,000 ரூபாய் வந்து பர் மந்த்தாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டிருக்காங்க. ட்ரெஸ் அலவன்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 36ல் நைட் டியூட்டி அலவன்ஸ் வந்து ஆக்சுவல் பேசிக் பே படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஆல் அட்வான்சஸ் வுட் பி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும். நீங்கள் எதெல்லாம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அட்வான்ஸாக கொடுக்குறீங்களோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. HBA ஹவுசிங் லோனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 கோடி வரைக்கும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நோ ரிகவரி ஃபார் டெர்மினல் பெனிஃபிட் இன் கேஸ் ஆஃப் டெத். ஸோ டெத் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அதை வந்து ரிகவரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. 4 வீலருக்கான அந்த அட்வான்ஸ் லோன் அது வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40வது பாயிண்ட்ல கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் லோன் வந்து 2 லட்ச ரூபா வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 41வது பாயிண்ட்ல இயற்கை பேரிடர்னால எதனா ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டிருக்காங்க. லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஸ்டோர் பண்ணுறது 12 நாள்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து 15 நாளாக வந்து பர் இயருக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்டிருக்காங்க. 3 முறை அதிகரிக்கணும். அதை வந்து டிஏ கூட சேர்த்து வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த 44வது லீவ் பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துருந்துச்சு. ஸோ அந்த மெட்டர்னிட்டி லீவுக்கான இன்க்ரீஸு 240லேருந்து 240 டேஸை வந்து வித்தவுட் 2 சில்ட்ரன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்யூட்டேஷன் ரீஸ்டோரேஷன் பீரியடை வந்து 11 வருஷமாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்கேஷ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் எவ்ரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பென்ஷன் என்கேஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 ரேங்க் 1 பென்ஷன் வந்து சிவில் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் வந்து டிஃபென்ஸ் பென்ஷனுக்கு மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு, சிவில் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கும் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் இஸ் அவர் ரைட்டு we will not surrender. ஸோ இது வந்து பென்ஷன் வந்து எங்களுக்கு வேணும், அதை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊர்ஜிதமாகவே வந்து 48வது பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அக்னிவீர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி NPS UPS இந்த ஸ்கீமெல்லாம் வேணால் எங்களுக்கு பென்ஷன் வேணும், பென்ஷன் எங்களோட உரிமைன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாகவே இங்கே வந்து சொல்லிட்டாங்க. 49வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுக்கணும். அதே போல் அடிஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கணும். நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோ இன்கம் லிமிட் வந்து வைக்கக்கூடாது. அது வந்து டிபெண்ட் பேரண்ட்ஸும் சரி, அதே போல் பேரண்ட்ஸ் இன் லாவுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான எந்த இன்கம் லிமிட்டும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 59ல் HRAவும் LTCயும் பென்ஷனருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து HRAவும் LTCயும் பென்ஷனருக்கு வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அதுதான் இங்கே வந்து குறிப்பிட்றாங்க. ஆனுவல் மெடிக்கல் செக்கப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CGS முறையில் எல்லா எம்ப்ளாயிஸுக்கும், அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லெவலான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். இதுக்கான லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா DOPPW அண்ட் PW வந்து 1/2/2012 அந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 53வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் டைம் அலவன்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான கவர்மெண்ட் அண்டர் ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948 படி அதையும் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்டிருக்காங்க. 55ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கேஜெட்டட் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, அதே போல் அவங்களோட ஸ்பௌஸும் சேம் ஸ்டேஷனில் வேலை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒரே ஸ்டேஷன்லேயே வந்து வேலை பண்ணுற வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இந்த ரயில்வேல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்வீஸ் மேன் வந்து மறுபடியும் வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க, சிவில் எம்ப்ளாயை வந்து மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 600 நாளாக வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேட்குறாங்க. 61வது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னாக்கா நோ இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் ஆன் பென்ஷனுக்கு வந்து இன்கம் டேக்ஸை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 62ல் வந்து
நோ ரிகவரி ஆஃப் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ இங்கே ரிகவரின்றதை வந்து பண்ணவே கூடாது ப்ரொஃபஷனல் டேக்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. இந்த ஜாபோட வேகன்சியை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு அவுட் சோர்சிங்லேருந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்கிறாங்க. 64வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கெஜெட்டட் போஸ்ட்டை வந்து ரீஜனல் லெவலில் வந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இங்கே கேட்குறாங்க. 65 வந்து ஃபிசிக்கலி டிசபிள் பென்ஷனர்ஸ் ஃபேமிலி பென்ஷனர் அவங்கள வந்து ஃபிசிக்கல் அசிஸ்டன்ட்டு அதே போல் மொபைலிட்டி காஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும். இது வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணும்போதும் சரி அதே போல் டயக்னோஸ்டிக் சென்டருக்கு வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதையும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டிசபிலிட்டி ஃபிசிக்கல் டிசேபிள் பென்ஷனருக்கும் ஃபேமிலி பென்ஷனருக்குமே இது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 66வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்டு ப்ரொஃபஷனல் பே லெவல் இன் 8th CPC. ஸோ 8வது பே கமிஷனில் நம்மளோட பேமெண்ட் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டேபிள் தான் இது. இதில் வந்து ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பே லெவலை வந்து எப்படி மர்ஜ் பண்ணுறாங்க, 7வது பே கமிஷனில் வந்து எவ்வளோவா இருந்தாச்சு, 8வது பே கமிஷனில் வந்து என்னவா வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து இந்த பே லெவல் வந்து 8வது பே கமிஷனில் வந்து எப்படி மர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து பே லெவல் 1 வந்து பே லெவல் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச அளவு 18,000 அதிகபட்ச அளவு 56,900 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச அளவு 69,000 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3.833 வந்து. அடுத்து வந்து பேஸ்கேல் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கேல் 2, 3 ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி பேஸ்கேல் 2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 21,700 69,100 வரைக்கும் இருந்தாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச அளவு 83,200 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. பேஸ்கேல் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4யும் 5யும் ஒன்றா சேர்த்து பேஸ்கேல் 3 வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்து 29,200 92,300 வந்து இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 வந்து அதிகரித்து கேட்குறாங்க. பேஸ்கேல் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 6 வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்து 35,400 1,12,400 வந்து இருந்தாச்சு. அதை வந்து 1,35,700 வந்து அதிகரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பேஸ்கேல் 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 7யும் 8யும் ஒன்றா சேர்த்து பே லெவல் 5 வந்து கொண்டு வந்தாங்க. இதில் 47,600 1,51,100 வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1,82,500 வரைக்கும் அதிகரித்து கேட்டிருக்காங்க. பே லெவல் 6 வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 9யும் 10யும் ஒன்றா சேர்த்து இங்கே பே லெவல் 6 வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து ஏற்கனவே 56,100 1,77,500 வந்து இருக்குது. இது வந்து 2,15,100 வந்து அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 7வதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் 11லேருந்து 17 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கான அந்த பே லெவல். ஸோ இதை வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.833 அளவில் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரியில் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பே லெவலுக்கும் வந்து இது ஏற்கனவே அவர் சிவகோபால் மிஸ்ரா வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தார் அவரோட ட்வீட்டில். பே லெவலை வந்து மர்ஜ் பண்ணணும். அதே போல் ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கு தகுந்தாப்புல அவங்களோட குறைந்தபட்ச அளவு சம்பளத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த டேபிள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஃபேமிலி பென்ஷன் அண்ட் ஃபேமிலி பென்ஷன் கேல்குலேஷனுக்கான அந்த வீடியோ வேணுன்றவங்க நீங்கள் அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து அதை டீட்டெயிலாக வந்து கேல்குலேஷன் பண்ணி சொல்லலாம். அதே போல் இந்த டேபிள் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம வந்து நம்மளோட சேனலில் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் அது வந்து எவ்வளோ வந்து இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் அந்த வீடியோ வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனல் கொடுங்க. அதிகப்படியான பென்ஷனருக்கும் சரி அதே போல் எம்ப்ளாயிஸுக்கும் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.